Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விஜய்க்காக தானே வந்திருக்கோம். அது இல்லாமல் அண்ணா இவங்களோட வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தலைவரை பார்க்கறதுக்கு வரதே ஒரு வைப்பு தான் எங்களுக்கெல்லாம். அது பசங்களாரு கூட வராது ஒன்றும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. தளபதி பார்த்துலாம் அவரை பார்க்கணுன்னு தான் வரணும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் அவர் என்ஜாய் பண்ணோம், அதான் வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. படம் எப்படி இருந்தால் தெளிவா, ஆனால் தலைவர் முடிஞ்சா பார்த்தா மட்டும் போதும். அவர் அப்பா அம்மா கீழே அப்பா அம்மாவுக்கு மேலே அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் இது. விஜய் சேது எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். மொத்தமே அதே தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். தளபதினா ஒரு பிராண்டு. A lion is always a lion. சென்னையிலேருந்து வரோன்னா எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படம் பார்க்கும்போது? ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கும், ஆக்ஷன் மூவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. மோஸ்ட்டாக விஜய்க்காக தானே வந்திருக்கோம். அது இல்லாமல் அண்ணா இவங்களோட வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சொந்த ஊர்லேருந்து இங்கே 4 மணிக்கு ஆந்திரா வந்து இங்கே தானே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குது. நம்ம ஊரில் 9 o'clock ஷோ தானே. சரி, அது அவங்களுக்காக பார்க்கணுன்னு வந்தோம். சரி எப்படி இருக்குன்னு மூவி ஒரு டைம் பார்த்துடலாம். நம்ம இப்போ 3rd டே போனாலும் 2nd டே போனாலும் அங்கே அது உண்டு. ஆனால் இந்த 4 o'clock ஷோ இங்கே தானே இருக்குது. மிஸ் பண்ணுறோம். பட் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். கோட் படத்தில் வந்து மெயினாக வெங்கட் பிரபு எப்பவுமே ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட் எடுப்பார். ஸோ மோஸ்ட்லி அந்த ஜானர்ஸ் ரிப்பீட் ஆகாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபன்னான கேங் இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு யுவன், ஸோ கூட இப்போ தளபதி அவர் லாஸ்ட் ஃபியூ மூவிஸ். ஸோ அது வெங்கட் பிரபுவோட இருக்கிறது ஒரு வைபாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மாநாடு, அதுக்கப்புறம் வந்த படம் இல்லைனாலும் மாநாடுன்ற ஒரு பெரிய கேஸ்ட் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்டிஆர் வச்சு. ஸோ அந்த வைபில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சொந்த ஊரில் ஃபர்ஸ்ட் டே? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனாலும் அதோட இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணி பார்க்கறது இடத்துல எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மோஸ்ட்டாக விஜய் பார்க்கறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு இது. தோனின்னாங்க, அஜித்தோட வாய்ஸ் ஓவர் இருக்குன்னாங்க. என்னன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போது யாரு தோனி அது மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அஜித்தோட வாய்ஸ் ஓவர் அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்ன 4 AM ஷோ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்கும். நாங்கள் டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அது பெரிய ப்ராப்ளம். அதனால் இங்கே வந்துட்டோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 4 மணிக்கு விஜய் சார் படம் பார்க்கணும்னு வந்துருக்கீங்களா? விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். விஜய்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எதனாலன்னு தெரியல, ஆனால் அவரோட ஒரு சில மூவிலாம் ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் திருத்தணி பக்கத்துலேருந்து வரோம் ப்ரோ. திருத்தணியிலேருந்து? ஆமாம். இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படத்தில்? இதெல்லாம் இருக்குன்னா இது விஜய் பண்ணது எக்ஸ்பெக்ட் தான். நல்லாயிருக்கும் படம். ஸ்டைலாக டான்ஸு, ஆக்ஷனு எல்லாமே நல்லாயிருக்கும். அது அங்கே போனால் பட்டாசு பயங்கரமாக இருக்கும், ட்ரம்ஸ் இருக்கும், மேலே தலை இருக்கும், கட் அவுட் இருக்கும். எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. அதெல்லாம் மிஸ் ஆகுது. அங்கே போட்டு டான்ஸ் ஆடுவோம். வெடிகால நேற்றுலேயே வந்து வச்சு செம்ம கூட்டமாக இருக்கும். ஒரு 500 பேர் எப்பவுமே வெளியே நின்று ட்ரம்ஸ் வச்சுன்னு டான்ஸ் ஆடிருப்போம், பட்டாசு அடிப்போம். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். நம்ம இடத்துல தலையும் வரா மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. அது வந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறதுனா இல்லை, அவர் விஜய் நடிச்ச ஸ்க்ரீனில் வந்தால் நல்லாயிருக்கும். வேறு என்ன பார்க்குறது, எல்லாம் வைக்கிறது. திருவள்ளூர்லேருந்து நான் நைட்டு 9 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு இங்கே வரேன். அதுமாரி நாங்கள் இங்கே வந்து தலைவரை பார்க்கணும் 4 மணிக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் தலைவரை பார்க்கணுன்னு அந்த அளவுக்கு அவ்வளோ வரேன்னா அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கானுங்க தமிழ்நாட்டில், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஊரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இல்லை அது என்ன பண்ணுறது சொல்கிறது, அது 2 வருஷமாக இல்லை, லியோவுக்குமே இல்லை, இதுவுமே இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதை எல்லாமே பண்ணுவதில்ல. நாங்கள் ஒரு வாரம் தூங்கவே மாட்டோம். ஒரு வாரம் தூங்காமல் தலைவருக்காக பேனர் கட்டுறது, போஸ்டர் அடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ண என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், புதுசாக தலைவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் போலீஸ் அடியும் வாங்குவோம் தலைவருக்காக. அதையும் மிஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. படத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் இருக்கும். தலைவர் மட்டும் இருக்கிறாரு, அது போதும் எங்களுக்கு. வேறு எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. யார் இருந்தாலும் எங்களுக்கு தலைவர் தான் இல்லை. யார் எந்த கேமியோ நான் தலைவருக்கு மேலே என்ன கேமியோ, தலைவர் எந்த பத்தியில் கேமியோ பண்ணால் நாங்கள் போய் பார்ப்போம். வேறு எவன் கேமியோ பண்ணால் நம்மளுக்கு தேவையில்லை, தலைவர் போதும் எங்களுக்கு. மிஸ் பண்ணுறோம். பசங்கள்லாம் யாரும் இல்லை, நாங்கள் தனியாக தான் வந்திருக்கோம். பசங்க கூட அந்த ஒன்றும் வைப்பாக இருந்திருக்கோம். தலைவரை பார்க்கறதுக்கு வரதே ஒரு வைப்பு தான் எங்களுக்கெல்லாம். அது பசங்களாரு கூட வராது ஒன்றும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இதெல்லாம் ஒரு FJFC ஷோவில் எங்களுக்கு அங்கெல்லாம் விடாதோட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அதுதான் இங்கே என்ஜாய் பண்ணன்னு தான் வரோம். இங்கே செலிப்ரேஷனும் இல்லை, ஏதோ டல்லாக போயின்னு இருக்குது. அதே இந்த வேலைக்கு எங்கள் ஏரியாவில்னா இந்த வேலைக்கு ட்ரம்ஸு ஜாலியாக இருந்துட்டு போனாங்க. பசங்க இங்கே தெரியாத வந்து மாட்டின்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த இடத்துலலாம். இங்கே இந்த படத்தில் கோட் படத்துக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் படத்தில் இருக்குன்னா என்னெல்லாம் எக்ஸப்ட் பண்ணுறதெல்லாம் இது இல்லை ப்ரோ. தலைவரை பார்க்கணும், அவள் தான். படம் எப்படி இது அது இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது, ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அவரை பார்த்தா போதும், அவள் தான். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கோங்க. 2 மூவி தான் தலை மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் இன்னும் மூவி எடுத்தா அந்த அரசியலுக்கு போகிறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் மூவி எடுத்தா ஸ்டாப் பண்ணாமல் சந்தோஷமாக தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. தளபதி பார்த்துலாம் அவரை பார்க்கணுன்னு தான் வரணும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்தோம்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் அவர் என்ஜாய் பண்ணோம், அதான் வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. படம் எப்படி இருந்தால் தெளிவா, ஆனால் தலைவர் மூஞ்சை பார்த்தா மட்டும் போதும், அவ்வளோதான். அந்த அந்த ஒரு மூஞ்சிக்கு வசனம் இவ்வளோ வர்றதே நாங்கள். யார் கேமியோ வந்தாலும் தலைவரை மிஞ்ச முடியுமா தலைவா? தளபதிக்கு அப்புறம் தான் யாரும் கேமியோ பண்ணாலும் யாரும் டீக்ரேட் பண்ண ஆசைப்படல. ஆனால் தளபதிக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் தான் அது. ஆனால் ஒன்றுத்தர் தரக்குறைய பேசினலாம் எங்களுக்கு கிடையாது. இவன் அப்படி இவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருன்னா கேமியோ பண்ணிட்டோம், தளபதிக்கு அப்புறம் தான் யாருன்னா அது அவள் தான். அவங்க அவர் அப்பா அம்மா கீழே அப்பா அம்மாவுக்கு மேலே அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்கிறோம். அது வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது தெளிவா. வார்த்தையால் சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சிருக்குன்னா மீனிங் இருக்குது தெளிவா. இப்படிதான் பிடிச்சிருக்குன்னா அப்போ இதுக்கு மேலே பிடிக்காதான்னு சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையெல்லாம் இருக்குது. சொல்ல முடியாது, பிடிக்கும் பிடிச்சிருக்கு அவள் தான். ஆனால் ஃபர்ஸ்ட்டில் எப்பவுமே தளபதி மட்டும்தான். ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாம் பிடிச்சிருக்கு. அது எவ்வளோ பிடிச்சிருக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு கேல்குலேட் பண்ணாலும் பிடிச்சிக்கிறத பற்றிலாம் கேல்குலேட் பண்ணக்கூடாது தெளிவா. யாருமே லைஃப்பில் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அதை கேல்குலேட்டவே பண்ணக்கூடாது. கேல்குலேட் பண்ணோம்னா அது பிடிச்சிருக்கு கணக்கே கிடையாது. நம்ம அவங்கள கேல்குலேட் பண்ணி அவங்கள பிடிச்சிக்கிற மாதிரி வாயிற மாதிரி இருக்கும். எங்களில் ஒருத்தர் அவர்கள் தான். ஆமாம், இங்கே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து வரும்ல. அங்கெல்லாம் நம்ம டிஎனில் வந்து 9 மணி ஷோ தான். ஸோ இங்கே ஏபியில் ஆந்திராவில் வந்து 4 o'clockனா அதுக்குன்னு வந்திருக்கோம். அங்கே என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம ஊரில் எல்லாம் ட்ரம்ஸு, பேனர், பால் அபிஷேகம் மொத்தமே A to Z எல்லாமே அதே செலிப்ரேஷன் பக்காவாக இருக்கும். இங்கே அதை மட்டும் மிஸ் பண்ணுறோம். விஜய் இருக்கார்ல, அது போதும், அது வந்துருக்கோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் இது. விஜய் ஷோ எல்லாமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான். மொத்தமே அதே தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் லாஸ்ட் டைம்லேருந்து தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். இங்கே தான் ஆக்சுவலாக சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஷோ இல்லைனால தான் இங்கே வந்திருக்கேன் நாங்கள். அது ஏன்னு தெரியல, தளபதின வரையும் அங்கே ஷோ இருக்க மாட்டேங்குது. அது எல்லாருமே போடுறாங்க, அது ஏன்னு தெரியல. அது எனக்கு தளபதினா ஒரு பிராண்டு. ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபு நல்லா தான் பண்ணுவார். அது தலைக்குனா நல்லா பண்ணியிருக்காரு, தளபதிக்கும் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்திருக்கோம். நல்லாயிருக்கும் நான் நம்புகிறோம். ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜாவும் நல்லா பண்ணியிருப்பார் இவனும். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்குது. நல்லா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் தளபதிக்காக பார்த்து தான் ஆகும். நம்ம சொந்த ஊரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவீங்க? நேற்றுக்கு ஃபுல்லாக பேனர்ஸ் கட் அவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும் ப்ரோ. ஃபுல்லாக பேனர் கட் அவுட்டு வெட்டிங்லாம் இருந்திருக்கும். பட் நிறைய இதனால மிஸ் ஆகிடுது. இந்த டைமிங் கரெக்டாக இருக்காது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஷோஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். லாஸ்ட் மூமெண்ட் தான் எங்களுக்கு இருந்து டிக்கெட் கிடச்சிது. எங்களுக்கு ரொம்ப கஸ்டமைஸ் டிக்கெட் கிடைக்கிறதே கூட. ஸோ அப்புறம் கேதர் பண்ணி எடுத்தாங்க டிக்கெட். தலை தோனின்றாங்க, AK சார்ன்றாங்க, த்ரிஷா மேம் இருக்குன்றாங்க, SK கூட இருக்குன்றாரு. யாரும் வந்தாலும் பார்க்க இருந்தால் கன்ஃபார்ம் தான். விஜய் சார் எவ்வளோ பிடிக்கும்? அது சொல்ல முடியாது ப்ரோ. அது சின்ன வயசுலேருந்து அது வளர்ந்து வந்தது. அதனால் எதுவும் சொல்லவே முடியாது. அவர் எல்லாமே அவர் தான்ன்ற மாதிரி, ஒரு இன்ஸ்பிரேஷன், எல்லாத்துக்குமே ரோல் மாடல் அவர் தான்ன்ற மாதிரி எங்களுக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படம் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவர் அரசியல் போகிறதா நல்லா குட் திங் தான். அது அவர் ரீஷன் எடுத்தது நல்லது தான். பட்டு சினிமா விட்டு போகிறதுன்றது கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. நான்லாம் வருஷத்தில் அவர் ஒரு படத்துக்காக தான் தேட்டருக்கே வருவேன். நான் மூவி பார்க்குறது அவர் ஒரு மூவி மட்டும்தான். அது யார் மூவிக்கும் தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஃபேன் ஷோ. மீதி எல்லா மூவியும் அப்புறம் லேட்டாக பார்ப்பேன். பட் தளபதி நான் வரைக்கும் ஃபஸ்ட் டே வந்துடுவேன். ஈவனே வீட்டிலே கூட தெரியும், படிக்கிறதுக்கு கூட புக் எடுத்து படிக்க மாட்டேன். நீ என்ன தளபதி படம் வரைக்கும் 4 மணிக்கு ஏந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எல்லாருமே. அது அந்த அளவுக்கு ஃபேன் நான் மட்டும். இதில் வந்து முக்கியமாக அரசியல் பேசலன்னு தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அரசியல் இல்லை, கமர்ஷியல் படம் தான், குடும்ப ஃபேமிலி படம் தான் சொல்லியிருக்காங்க இயக்குனர் வெங்கட் பிரபு. அதனால் கட்சி பற்றி இதில் பற்றி அரசியல் பற்றி எதுவும் பேச மாட்டார். ஏன்னா மக்கள் இதோட முன்னுதான் எடுத்துக்கணும். இந்த படத்தில் அவர் காட்டுற செயல்கள், பார்க்குற விதம்லாம் நல்ல செயலெல்லாம் இருக்கணும். அதனால் வந்து மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த படம் பார்த்துட்டு. இளைஞர்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் ஊரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தலைவரை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பள்ளிப்பட்டி தேட்டர்னா அதிரும். பேனர்லேருந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணுவோம் அரப்பில். ஏன்னா இப்போ கொடுக்கல எங்களுக்கு. வளர்கிற நடிகர்கள்னா கம்பல்சரி தட்டுவாங்க. அதில் ஒரு இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. வளர்ந்து வர்றது நடிகர்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். எந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியில் அந்த ஆட்சியில் வளர்ந்து வர்ற நடிகர்களில் வந்து ஊர்லேயே சமைச்சுன்னா பார்த்தீங்கன்னா வார்டு நம்பர் இருக்காங்க. இப்போ ஒரு வார்டு நம்பர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கவுன்சில் தட்டுவாங்க கீழே. டக்குன்னெல்லாம் வளரக்கூடாது, நீ டக்குன்னு துணை வார்டு நம்பர்லாம் பண்ணுவாங்க.
அதுமாரி தான் அரசியல் பார்த்தா தளபதிக்கு. ஸோ தலை ரெஃபரன்ஸ் இருக்கும். நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் தான். பட் ஆனால் ஒரு தலை ரெஃபரன்ஸ் இருக்கும்ன்றது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தென் அந்த சேப்பாக்கில் ஃபைனல் கிளைமேக்ஸ் சீன், ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். ஸோ அது வந்து அந்த தலை, அதுக்கப்புறம் தளபதி, அது வந்து கொஞ்சம் நல்லா வைபாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். த்ரிஷா கேமியோ இருக்குன்றாங்க. ஸோ அது பார்ப்போம் எப்படின்ட்டு அந்த சாங்க்கு. அதே மாதிரி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அந்த ரீமிக்ஸ் சாங்கு யுவன் வெங்கட் பிரபு ஒரு ரீமிக்ஸ் சாங்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீமிக்ஸ் பிட் இருக்குன்றாங்க. ஸோ யுவன் அன்ரிலீஸ் சாங் படத்தில் சர்ப்ரைஸாக வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம். Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.